ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு யூனிக்கான ரூம் டெக்கார், அதாவது வால் டெக்கார் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம கார்ட்போர்டு எடுத்துக்கலாம். கார்ட்போர்டில் ஒரு 2 சர்க்கிள் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அதாவது அந்த 2 சர்க்கிளுக்கும் ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் இருந்தால் போதும். அந்த மாதிரி வரைஞ்சி நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். உள்ளே இருக்க சர்க்கிள் கட் பண்ணுறதுக்கு கட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. வெளியில் இருக்க சர்க்கிள் கட் பண்ணுறதுக்கு நம்ம சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணிட்டு காமிச்சா இன்னும் நல்லா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இது நம்ம ஒரு கோல்டன் கலர் பேப்பர் வச்சு கவர் பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணலான்னா, இதை வச்சுட்டு இதை சுற்றி ஒரு எக்ஸ்ட்ராவாக சுற்றி ஒரு சர்க்கிளும் இதுக்கு உள்ளே ஒரு சர்க்கிளும் வரைய போகிறோம். நான் ஃப்ரீ ஹேண்ட் ட்ரா பண்ணிவிட்டேன் இந்த சர்க்கிளுக்கு. ஆக்சுவலி நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணணுன்னா காம்பஸ் யூஸ் பண்ணி சர்க்கிள்ஸ் வரைங்க. நான் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸில் இந்த மாதிரி வரைஞ்சிட்டேன். அதால் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரல, இடக்கூடமாக தான் வந்துருச்சு. பட் ஸ்டில் நம்ம கவர் தான் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால ஓகே, அவ்வளோவா தெரிஞ்சுக்கல. ஓகே, வரைஞ்சதுக்கப்புறமா இதையுமே நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ உள்ளே இருக்கிறத கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் கட் பண்ணணும். ஏன்னா எக்ஸ்ட்ரா கிழிஞ்சிட சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, உள்ளே இருக்கிறத கட் பண்ணியாச்சு. இப்போ வெளியில் இருக்க ரவுண்டையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். ஆக்சுவலி இந்த மைக்கில் நிறைய எக்ஸ்ட்ராவாக நாய்ஸ்லாம் வருது. ரொம்ப ப்ராப்ளமாக தான் இருக்குது இந்த மைக்கு. என்னுடைய இயர்ஃபோன் யூஸ் பண்ணி அதில் இருக்கும் இல்லையா மைக், அதை யூஸ் பண்ணால் அதில் சவுண்டே சுத்தமாக கேட்கல. இதில் தான் ஓரளவுக்கு சவுண்ட் கேட்குது. நம்ம சேனல் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறமா புதுசாக ஒரு மைக் வாங்கிட்டு சூப்பராக பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை இதில் ஒட்டிடலாம். ஸோ க்ளூ அப்ளை பண்ணி இதை அப்படியே ஒட்டிடலாம். இப்போ உள்ளே வெளியில் இருக்கிறது இருக்குது இல்லையா, அதை நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கிட்ட கட் பண்ணாலே போதும். கிட்ட கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணது எல்லாமே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். இன்சைட் உள்ளே இருக்கு இல்லையா, ஸோ அதையுமே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி அதையுமே ஃபோல்ட் பண்ணிக்கணும். வெளியே இருக்கிறதையும் அப்படி தான், அதையுமே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ தேவையான இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஒட்டிடலாம். ஸோ இப்போ நம்ம உள்ளே இருக்கிறதையும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ இப்படி தான் இருக்குது. இப்போ இதே மாதிரியே நம்ம ஒரு பெரிய ரவுண்டும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது நான் ஃபஸ்ட்டே பண்ணிட்டேன், ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இதை விட பெரிய ரவுண்டாக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி இதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும். இப்போது இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி கார்ட்போர்டை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதையுமே நம்ம கோல்டன் கலர் பேப்பர் வச்சு wrap பண்ணிடலாம். ஸோ எக்ஸ்ட்ராஸ்லாம் இருந்துச்சுன்னா அது நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நம்ம கட் பண்ண 3 பீஸையுமே அதே மாதிரி wrap பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு நம்ம இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இதில் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஒட்டிடலாம்.
இதுக்கு நீங்கள் ஃபெவிகாலே யூஸ் பண்ணலாம். நான் ஏன் ஹாட் க்ளூ யூஸ் பண்ணேன்னா டக்கு டக்குன்னு பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான். ஓகே, மூணுத்தையுமே ஒட்டியாச்சு. இப்போ எக்ஸ்ட்ராஸாக கொஞ்சம் நீளமாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம வந்து சிசர் வச்சு கட் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கோல்டன் கலர் ஃபோம் ஷீட்டில் ஃப்ளவர் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி ஒரு இந்த மாதிரி கட் அவுட் வச்சுருக்கேன், ஃப்ளவர் கட் அவுட். அதை வச்சு அப்படியே வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த ஃப்ளவர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம ஸ்கெச்சஸ் கிராஃப்டில் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பேன். சப்போஸ் உங்களுக்கு அது நீங்கள் தெரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் நார்மலாக வரைஞ்சி கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி ஹீட் பண்ணணுன்னு சொன்னால் இது வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் இல்லையா, ஹீட் பண்ணோன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப் வந்து இன்னும் அழகாக ஆகிடும், கொஞ்சம் கர்வ் மாதிரி ஆகிடும், பார்க்கறதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு அதில் நடுவில் இந்த மாதிரி பீட்ஸ் வந்து ஒட்டிடலாம். ஸோ 2 ஃப்ளவர் நான் இப்படி பண்ணியிருப்பேன். ஒரு ஃப்ளவர் வந்து தனித்தனியாக பெட்டல்ஸாக கட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே, வாங்கிட்டு ஒரே ஒரு ஃபோம் ஷீட் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து அந்த மாதிரி ஃப்ளவர் 2 பண்ணிவிட்டேன், இது 1 பண்ணிட்டேன். ஸோ எந்த மாதிரி ஃப்ளவர் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நம்ம அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். இப்போது இதெல்லாமே நம்ம இந்த கனெக்ட் பண்ண இடத்துல வந்து ஒட்ட போகிறோம். இந்த கிராஃப்ட் வந்து கண்டிப்பாக பார்க்கறதுக்கு வந்து பயங்கர ஒரு ராயல் லுக்காக இருக்குது, ஒரு கோல்டன் கிராஃப்டாக இருக்குது. ஃபுல்லாகவே நம்ம கோல்டன் கலர்ஸே யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் கண்டிப்பாக அதே மாதிரி வந்து இது யூனிக்காகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நம்ம அப்படியே வாலில் வந்து நம்ம மாட்டிடலாம். பயங்கரமாக கிளிட்டர் ஆகிறது இன்னுமே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதை நான் வந்து வாலில் ஹேங் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதை வாலில் ஹேங் பண்ணியாச்சு. இது பயங்கரமாக கிளிட்டர் ஆகுது, சூப்பராக இருக்குது இந்த கோல்டன் கிராஃப்ட். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.